கவுனி அரிசி பணியாரம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வெள்ளை பணியாரம் மாதிரி இது வந்து கவுனி அரிசியில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கவுனி அரிசி ஒரு ஆளாக்கு தலை தட்டி எடுத்துக்கணும். இது மேலே வந்து ஒரு கைப்பிடி அளவு உளுந்து, இது மேலே எவ்வளோ உளுந்து நிற்கிதோ அந்த அளவு எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை அரிசி சேர்த்தும் செய்யலாம், வெறும் கவுனி அரிசிலையும் செய்யலாம். பச்சை அரிசி மாவாகவும் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் மாவை சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். நான் இதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை அரிசி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ கவுனி அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காம அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டு, சின்ன குறிப்பு, வெள்ளை பணியாரம் வந்து கொஞ்சம் சவு மாதிரி வந்ததுன்னா மாவு வந்து ரொம்ப புளிக்கலைன்னு அர்த்தம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மாவு அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பணியாரம் செய்யுங்க, சரியாயிடும். நம்ம உடனே அரைச்சி உடனே செய்கிறனால மாவு புளிக்காமல் இருக்கும். ரொம்ப புளிக்க வச்சிங்கன்னா பணியாரம் வந்து நிறைய எண்ணெய் இழுக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அதிகப்படியான எண்ணெய் இருக்கும். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 பிஞ்சு அளவு சேர்த்தா போதும். அடுப்பு வந்து ஒரே மாதிரி எரியணும். ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் அடுப்பு வந்து ஒரே மாதிரி எரியணும். அப்போ தான் பணியாரமும் ஒரே மாதிரி வேகும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பச்சை அரிசி மாவு இருந்தால் சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு சேர்த்து கலந்துக்கலாம். அதுக்கு மேலே கலந்திங்கன்னா பணியாரம் நல்லா வராது. அதே மாதிரி அதிகப்படியான எண்ணெய் இழுத்தாலும் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். மாவு கலந்ததும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் சுடணும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பணியாரத்துக்காக எடுக்கையிலையும் மாவு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மேலே உப்பி வந்ததும் திருப்பி விட்டால் போதும். ஒரே மாதிரி வேக வச்சு எடுக்கணும். கலர் வேக மாதிரி இருக்கனால கருகிறது தெரியாது, பார்த்து எடுத்துடணும். மேலே வந்ததும் திருப்பிடணும். இப்போ அந்த பக்கம் எவ்வளோ நேரம் வந்ததோ அதே அளவு இந்த பக்கமும் வேக வச்சுட்டு எடுத்துடணும். முதல்ல ஒரு 2-3 பணியாரம் ஒழுங்காக வராது, அதுக்கப்புறம் சரியாக வரும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்க முடியும். கவுனி அரிசியில் நம்ம எப்போவும் செய்கிற வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அது பச்சை அரிசியில் செய்கிறனால வெள்ளையாக வரும் வெள்ளை பணியாரம். இது வந்து கவுனி அரிசியில் செஞ்சுருக்கேன். அதை விட இது சத்தானது. நீங்கள் இதில் வந்து பச்சை அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்காமே செய்யலாம். சேர்க்காமே நல்லா வரும். இது வந்து நல்ல சுவையாக இருக்கும். நன்றி.